சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றால் என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம். பஞ்சாங்கத்திலே விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு கொடுத்திருக்கா, கேலண்டர்ல கூட விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு போட்டிருக்காளே. இது என்ன விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்குரிய ஒரு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா, ஆ கா மா வை அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இது என்ன ஆ கா மா வை அப்படின்னு சொன்னோம்னா, ஆவணி, கார்த்திகை, மாசி மற்றும் வைகாசி இந்த மாதங்கள் பிறப்பு அப்படின்னு வருது இல்லையா, அந்த மாதங்கள் பிறக்கக்கூடிய அந்த நேரத்தினைத்தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்ற பெயரிலே அழைக்கிறார்கள். ஆவணி மாதம், கார்த்திகை மாதம், மாசி மாதம் மற்றும் வைகாசி மாதம் இந்த மாதங்களினுடைய பிறப்பு நேரத்தினை விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று அழைக்கிறார்கள். இது என்ன சார், எதற்காக விஷ்ணுபதின்னு சொல்லணும், ஏன் ருத்ரபதின்னு சொல்லக்கூடாதா, ஏன் பிரம்மபதி அப்படின்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிச்சயமாக இந்த பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்களுக்கு என்றுதான் இந்த புண்ணிய காலத்தினை பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். இது விஷ்ணுவிற்கு உகந்த காலமாகவே பார்க்கப்படுகிறது. அப்படின்னா பிரம்மாவிற்கு உகந்த காலம் இருக்கா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக உண்டு. அதைத்தான் எப்படி சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம், விஷு புண்ணிய காலம் என்று வருடத்திலே 2 புண்ணிய காலங்களை விஷு புண்ணிய காலமா சொல்லுவா தெரியுமா? அதாவது சித்திரை விஷு புண்ணிய காலம் மற்றும் துலா விஷு புண்ணிய காலம் சொல்லுவா தெரியுமா? இது பிரம்மாவிற்குரிய காலமாகவே பார்க்கப்படுகிறது. அதாவது உத்தராயண புண்ணிய காலம் என்பது எப்போ? தை மாதத்தினுடைய பிறப்பு தானே. அந்த தை மாதத்தினுடைய பிறப்பு உத்தராயண புண்ணிய காலம். அதாவது அது காலை பொழுது பிறக்கிறது அப்படின்னு சொல்றா இல்லையா. நம்ம பொதுவா இந்த விடிகால நேரத்தை என்னன்னு சொல்லுவோம்? பிரம்ம முகூர்த்தம்னு தானே சொல்லுவோம். அதே போல அந்த சாயங்கால நேரம் வரும் பொழுது, அதாவது தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்றோம் இல்லையா, அது ஆடி மாதத்தினுடைய பிறப்பு நாளாக பார்க்கப்படுகிறது. அதுவும் பிரம்மாவிற்குரிய நேரம்தான். அதே போல அந்த நண்பகல் நேரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சித்திரை விஷு புண்ணிய காலமும் சரி, நள்ளிரவு நேரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த துலா விஷு புண்ணிய காலமும் சரி, இது பிரம்மாவிற்குரிய காலமாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தோம்னா ஷடசீதி புண்ணிய காலம்னு கொடுத்திருப்பா. இது என்ன ஷடசீதி புண்ணிய காலம்னு பார்த்தா, பரமேஸ்வரனுக்கு ஷடங்கன் என்றே பெயர். ஷடங்கனாகி அந்த பரமேஸ்வரனுக்கு உகந்த காலமாக இந்த ஆனி, புரட்டாசி, மார்கழி மற்றும் பங்குனி மாத பிறப்பு நேரத்தினை ஷடசீதி புண்ணிய காலம், இது பரமேஸ்வரனுக்குரிய காலமாகவே பார்க்கப்படுகிறது. அதாவது ஆனி மாசம் அப்படின்னு வந்தாலே ஆனி திருமஞ்சனம், அந்த நடராஜர் என்பவர் நினைவிற்கு வந்து விட வேண்டும். அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த மார்கழி மாதம் என்றாலே திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடணும் இல்லையா. இதுவும் பரமேஸ்வரனுக்குரிய நட்சத்திரம் என்பதால் அந்த மார்கழி மாதம் என்பதும், அந்த மார்கழி மாதத்தினுடைய பிறப்பு நேரம் என்பதும் ஷடசீதி புண்ணிய காலமாக, அது ருத்ரனுடைய புண்ணிய காலமாகவே பார்க்கப்படுகிறது. இப்படி இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தோம்னா, சரராசி, ஸ்திர ராசி, உபயராசின்னு சொல்லி பிரிப்பா. சரம் என்றால் ஓடிக்கொண்டே இருப்பது. இந்த சிருஷ்டி இந்த உலகத்திலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கக்கூடிய அந்த பிரம்மாவினுடைய சிருஷ்டி காலமாகத்தான் இந்த தை புண்ணிய காலம், அதாவது தை மாதத்தினுடைய முதல் தேதியாகிய, அதே மாதிரி உத்தராயண புண்ணிய காலமாகட்டும், ஆடி மாதத்தினுடைய முதல் தேதியாகிய தட்சிணாயன புண்ணிய காலமாகட்டும், சித்திரை விஷு புண்ணிய காலமாகட்டும், அதே மாதிரி துலா விஷு புண்ணிய காலமாகட்டும், இந்த மாத பிறப்பு அப்படின்னு வரும் பொழுது சித்திரை மாத பிறப்பு, ஐப்பசி மாத பிறப்பு, தை மாதம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மகர மாசத்தினுடைய பிறப்பு, அதே மாதிரி தட்சிணாயனம் என்று சொல்லப்படக்கூடிய ஆடி மாதத்தினுடைய பிறப்பு, இது பிரம்மாவிற்குரிய காலமாக பார்க்கப்படுகிறது. இப்படி இந்த மும்மூர்த்திகளுமே ஸ்திர ராசிகளிலே அந்த சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது, ஸ்திர ராசி என்று சொல்லப்படக்கூடிய ரிஷபராசி, சிம்ம ராசி மற்றும் விருச்சிக ராசி, அதனை தொடர்ந்து வரக்கூடிய கும்பராசி, இதைத்தான் நான் ஆ கா மா வைன்னு சொன்னேன். இந்த 4 மாதங்களினுடைய பிறப்பு நேரம்தான் விஷ்ணுபதி புண்ணிய காலமாக பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்திலே முன்னோர் வழிபாடு செய்வதோடு, அந்த நாளிலே முன்னோர் வழிபாட்டினை செய்துவிட்டு அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாவிஷ்ணுவை தரிசிக்க வேண்டியது. அதன் மூலமாக அந்த காக்கும் கடவுளாகிய இந்த மகாவிஷ்ணுவினுடைய பரிபூர்ணமான அருள் என்பது நம்மிடத்திலே வந்து சேரும். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்.